பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் இன்று அதிகாலை பொழுதில் பாடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. எனது விளக்கு எரியச் செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீதான், நீதான் ஐயா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீதான் ஐயா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. சேனைக்குள் பாய்வேன், உந்தன் தயவால் மதிலை தாண்டிடுவேன். புகழ்ந்து பாடுவேன், உம்மையே உயர்த்துவேன், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. அப்பா, உம்முடைய மிகுந்த கிருபை தான் ஆண்டவரே எங்களை இந்த அளவு தூக்கி நிறுத்தி வருகிறது. உமது அன்பிற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குனிந்து உமது கரம் நீட்டி தூக்கி எடுத்து நிறுத்தி இருக்கிற உமது அன்பிற்கு நன்றி ஆண்டவரே. அந்த நாள்லேயும் கூட இந்த வீடியோவோடு இணைந்திருக்கிற தமது பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தூக்கி நிறுத்த ஒருவர் இல்லையே, என்னாலேயும் எழுந்திருக்க முடியாத நிலையில் காணப்படுகிறேனே என்று யாரெல்லாம் வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கிறார்களோ அவர்களை கரம் நீட்டி ஆண்டவரே அப்பா கரம் பிடித்து தூக்கி நிறுத்துங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்கள் சத்தம் அவங்களே கேட்கட்டும். நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த சத்தம் அவர்களுடைய செவியிலே கேட்கவும் அவள் எழுந்து நிமிர்ந்து நடக்க, துள்ளி குதித்து உங்களை மகிமைப்படுத்த கிருபை தார் ஆண்டவரே. தனிமேலே ஆண்டவரே, யாரெல்லாம் தகப்பனே உங்கள் பாதத்தை கண்ணீரால் கழுவி ஆண்டவரே இடைவிடாது ஏக்கத்தோடு
உங்களையே நோக்கி பார்க்கிறார்களோ பதில் தாருங்க. நேரத்தை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாள் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, என் இருதயம் தொய்யும் போது. என் இருதயம் தொய்யும் போது நான் செய்ய வேண்டியது என்ன? என் இருதயம் தொய்யும் போது என்கிற தலைப்பில் நாம் தேவ செய்தியை பார்க்க இருக்கிறோம். சங்கீதம் 61 முதல் 4 வசனங்கள். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாய் இருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். இதில் 2ஆம் வசனம் வாசிக்கும்போது, ஃப்ரம் த எண்ட்ஸ் ஆஃப் த எர்த் ஐ கால் டு யூ. ஐ கால் as my heart grows faint. Lead me to the rock that is higher than I. ஆண்டவரை நோக்கி இருதயமே அந்த தொய்ந்து போகிற அளவுக்கு நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன் அப்படின்னும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். என் இருதயம் அப்படி தொய்ந்து போகும்போது, தளர்ந்து போகும்போது, விடாய்த்து போகும்போது, செயல்பட முடியாத நிலையிலே இருக்கும்போது நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலை. இன்றைக்கு எப்போல்லாம் நமக்குள்ள அவிசுவாசம், பயம், கவலை, குழப்பங்கள், சில பாவங்கள் இதெல்லாம் வருதோ அப்போல்லாம் அந்த கன்மலையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலேருந்து நாம் தூரமாய் வந்தது போல உணர்கிறோம். இந்த நிலைமையெல்லாம் நான் ஆண்டவரை நோக்கி பார்க்க, இப்போ ஆண்டவர் எனக்கு சமயமாக இருக்கிறாரா, என்னை நேசிக்கிறாரா, என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவாரா அப்படின்னு சொல்லி பல கலக்கங்கள் வரும்போது கர்த்தரை எங்கேயோ நம்ம தொலைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அதனால்தான் அந்த உயர்ந்த அடைக்கலமாகிய கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். எனக்கு எட்டலை, என்னால் முடியல, நான் ஆண்டவருடைய சிங்காசனத்திற்கு கிட்ட போக தகுதியில்லாத உணர்கிறேன். என் இருதயம் தொய்ந்து போயிட்டு, தளர்ந்து போயிடுச்சு என்றெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ அந்த நேரம் செய்ய வேண்டியது என்ன? என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும் ஆண்டவரே. என் கூப்பிடுதலை கேட்டறலும். இந்த அதிகாலை பொழுதில் கூப்பிடுகிற காக்கை குஞ்சு கூட அவர் கேட்கிறார்னா, அவர் சாயலில் படைக்கப்பட்ட உங்களை என்னை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? அவர் கேட்கிற தேவன், அவர் விசாரிக்கிற ஒரு கர்த்தர். என் விண்ணப்பத்தை கவனியும். எனக்கு எத்தனை பேர் நம்முடைய பெட்டிஷன், இல்லைனா ரெக்வஸ்ட், இல்லைனா மன்றாட்டு, இல்லைனா விண்ணப்பம், ப்ளீஸ்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட மனுஷத்தை கேட்குறோம் பாருங்கள். எத்தனை பேர் அதை கவனிக்கிறாங்க? தயவு செய்து இந்த ஒரு காரியத்தில் நீ கீழ்ப்படிய மாட்டாயா அப்படின்னு எத்தனை முறை நாம் மனிதர்கள்ட்ட சொல்லுகிறோம். எத்தனை பேர் கவனிக்கிறாங்க? ஆனால் இந்த இடத்துல நம்முடைய தேவன் நம் விண்ணப்பத்தை கவனிக்கிற தேவன். உன் வேண்டுதல் என்ன, உன் விண்ணப்பம் என்ன, உன் மன்றாட்டு என்ன என்று கேட்கிற தேவன். அந்த தேவன் சொல்லுகிறார், வசனம் சொல்லுகிறது, அந்த நேரத்தில் நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் ஆண்டவரே. அது எப்படி அந்த ஒரு நம்பிக்கை வரும்னா, முந்தின நாட்களை நினைக்கணும், அதாவது நலமான நாட்களை. வசனம் சொல்லுகிறது, நீர் எனக்கு எப்படி இருந்தீர்? அடைக்கலமாய் இருந்தீர், சத்துருவுக்கு எதிரே துருகமாய் இருந்தீர், பலத்த துருகம், அப்படி இருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் என்ன செய்வேன்? சதா காலங்களிலும் தங்குவேன். எங்கேயோ போய் வெளியில் போய் அடிபட்டு உழன்று திரிகிறத விட நான் உங்கள் சமூகத்திலே நான் தங்குவேன் என்று உம்முடைய கூடாரத்திலே சதா காலமும் தங்குவேன். அதில் இங்கிலீஷ் பைபிளில் அழகாக போட்டிருக்கு, ஐ வில் அபைட் இன் யுவர் டேபர்னாக்கிள் ஃபார் எவர். உங்களை விட்டு நான் எங்கேயும் போக விரும்பலை, உங்களோடையே கூட நான் வாழ்ந்துட விரும்புகிறேன், உங்கள் சந்நிதியிலேயே விழுந்து விட விரும்புகிறேன். 84 வயது அன்னாள் அப்படி தான்
அவங்களுடைய வாழ்க்கையில் 7 வருஷம் தன் கணவனோடு வாழ்ந்தாங்க. அதுக்கு பிறகு உலகத்தில் எப்படியெல்லாம் பாடுபட்டிருப்பாங்களோ தெரியாது, முற்றிலுமாய் தேவ ஆலயத்திலே தங்கிட்டாங்க. வேணாம் அந்த கேடுபாடு நிறைந்த உலகம், பரியசிக்கிற உலகம், நிந்திக்கிற அவமதிக்கிற உறவுகள், இதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி தேவ ஆலயத்தையே தெரிந்து கொண்டாங்களாம். உபவாசித்து தேவ பாதத்திலேயே அமர்ந்து விழுந்து கிடந்தாங்களாம். ஒருவேளை ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பிட்ருக்கலாம். தேவன் நிச்சயமாக நீதிமானை பசியினால் வருந்த விட மாட்டார், வசனம் சொல்லுகிறது. இப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, லீட் மீ டு த ராக் தட் இஸ் ஹையர் தென் ஐ. அந்த கன்மலை அவர்கிட்ட போக முடியல. என்னுடைய இருதயம் தொய்ந்து போய் வேதனையினால் கதறுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ முந்தின காலத்திலே உனக்கு நான் எப்படி இருந்தேன் என்பதை சங்கீதம் 61:3-4 படி நீ உணர்வாயானா என்னுடைய சமூகத்தை நீ கிட்டி சேர முடியும். கன்மலையின் தேன் உனக்கு இருக்கிறது, கன்மலையின் தண்ணீர் உனக்கு இருக்கிறது, கன்மலையின் மறைவிடம் உனக்கு இருக்கிறது. கன்மலையில் தங்குகிற உன்னை புகழுகிற என்னுடைய சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டே இருப்பாய். இதை விட மேலானது என்ன இருக்க முடியும்? அடுத்ததாக பார்க்கும்போது, எப்போ நம்முடைய இருதயம் தோய்ந்து போகும்? நிறைய நாள் காத்திருக்கிறோம். ஆனால் எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். உனக்கு எட்டாத கன்மலையிலே உன்னை நிறுத்துவேன். நீ கேட்குற என்னை அந்த கன்மலையிலே கொண்டு போய் விடும், உன்னை அங்கே கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்ன தேவன், உனக்கு எட்டாத அறியாத உன் மூளைக்கு அறிவுக்கு அறியாத எட்டாத பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன்னு சொல்கிறார். தாவீதுக்கு அறிவித்தார். அவனுடைய உள்ள ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவரே, இம்மட்டும் நீர் எனக்கு மண்ணான ஒரு மனுஷன் எனக்கு வரப்போகிற காரியங்களெல்லாம் சொல்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, இதையெல்லாம் நீங்கள் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியாக என் கூட பேசுகிறீங்களே, ஒரு நண்பன்கிட்ட பேசுகிறது போல் இந்த ஒரு ஒன்றுத்துக்கு உதவாத என்னோட பேசுகிறீங்களேன்னு சொல்லி தாவீது ரொம்ப மகிழ்ந்தார். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு அதான் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாத காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் கிட்டேருந்து ஒரு வெளிப்பாடை நம்ம தனித்தனியே பெற்றுக்கொள்ளும்போது பாருங்கள், அது எவ்வளவு தெம்பான ஒரு காரியம். இன்றைக்கு என்ன தான் நீங்கள் தீர்க்க தரிசனம் கேட்டாலும் அது கூட குறைந்த அறிவுள்ளது. தீர்க்க தரிசனங்கள் ஒருவேளை நிறைவேற்றப்படாமல் போகலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய ஒரு வெளிப்படுதல் சொப்பனங்களின் மூலம் தரிசனங்களின் மூலம் நமக்கு வெளிப்படுத்தும் போது அது நம்ம பர்சனலாக பெற்றுக்கொண்டோம்னா கட்டாயமாக நம்ம ஒருபோதும் விசுவாசத்தில் தளர்ந்து போகவே மாட்டோம். இருதயம் தொய்ந்து போகிறதே, என்னுடைய ஜெப வாழ்க்கையில் தளர்வு உண்டாகிறதே. அப்பெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ கூப்பிடு, நான் உத்தரவு தருகிறேன். நான் மறித்து போயிட்டேனா, உயிரோட தானே இருக்கிறேன், உத்தரவு கொடுப்பேன். சில பேர் இன்றைக்கி கல்லறையில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த உயிர் பிரிந்த சரீரத்தை அப்படியே கடத்தி வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் எல்லோரும் என்ன செய்வாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க, என்னென்ன முறை உண்டோ அந்த முறைகளை சொல்லி கூப்பிட்டு அவங்க மேலே படுத்து உருண்டு கதறிலாம் கூட செய்வாங்க. ஆனால் அந்த சரீரத்தில் என்ன இருக்கிறது? அந்த சரீரத்தில் கர்த்தர் தந்த அந்த ஆவி ஆத்துமா இருக்கிற வரைக்கும் தான். அது ரெண்டுமே இல்லாத அந்த சரீரத்தை பிடித்து கதறுவதில் என்ன பிரயோஜனம் இருக்க முடியும்? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குள்ளும் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க, உனக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உயிரோடு இருக்கிற நான் உனக்காக பதில் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அவரை நோக்கி பார்ப்போம். நம்ம அப்படியே இடிந்து உட்கார்ந்துட வேணாம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது கலாத்தியர் 6:7-10 இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்கிறதுல நீ சோர்ந்து போகாத. ஏன் இந்த அதிகாலை பொழுதில் நீ சோர்வோடு இருக்க?
இருதயம் தொய்ந்து போயிருக்க, விரக்தியாய் இருக்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இப்போது நமக்கு ஒரு கடமை ஒன்று இருக்குது. வசனம் சொல்லுகிறது, நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். இன்றைக்கி விசுவாச பிள்ளைகள் எத்தனை பேர் நம்முடைய சபையில் இருக்கலாம், இல்லை சபை பாகுபாடு இல்லாமல் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருத்தரை நேசிக்கணும். இன்றைக்கி அப்படி இல்லாத நிலைமை, வருந்தத்தக்க ஒரு நிலைமை. ஊழியம் செய்கிறதுனாலேயே ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்க மாட்டேங்கிறாங்க. இரத்த சம்பந்தமான பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற உறவுகள் கூட பேசிக்கொள்றதில்லை. அந்த அனைவரும் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தினா எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொரு கிருபை இருக்கும், ஒவ்வொரு வரங்கள் இருக்கும், தாளந்துகள் இருக்கும், வசதி வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒன்றாக இணையிறதுக்கு தான் மனசே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கறதுலாம் என்ன? எல்லா சபை பாகுபாடுகளையும் தாண்டி ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்கிறவர்களாக, ஒத்தாசை அளிக்கிறவர்களாக இருக்கணும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போது வசனம் சொல்லுது, நீ நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்பாயா ஆனால், தளர்ந்து போகாமல் இருப்பாயே ஆனால் ஏற்ற காலத்திலே அறுப்பாய். இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். இன்றைக்கி உலகம் எதிர்பார்க்குது, நம்ம தளர்ந்து போனால் என்ன பண்ணலாம் யோசிக்கிறாங்க. ஒரு பேரண்ட்ஸை நினைப்பாங்க, ஒருவேளை பெற்றோர் பிள்ளைகளை, சில பேர் பிள்ளைகளை கூட நினைப்பாங்க. சரீர சுகவீனம், பலவீனம், பலவிதமான தாயின் கர்ப்பத்திலேயே பல பாடுகளோடு வந்தால் இந்த சுமை என்னைக்கு அகலுமோன்னு நினைக்கிறவங்க கூட உலகத்தில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சுமையாக நம்மளை பார்க்கவே மாட்டார். அருமையான பாடல்களெல்லாம் உண்டு. அந்த பாடல்களை கேட்கும் போதெல்லாம் ரொம்ப அருமையான பாடல்கள். ஒரு தோள்மேல் சுமப்பீரே ஒரு தகப்பனை போல, தொல்லையா என்னை எண்ணாமல் பிள்ளையா என்னை எண்ணினீரேன்னு ஒரு பாடல். அதனுடைய அடிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆரம்ப காலங்கள் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதிகமாக அந்த பாடலை ரொம்ப நேசித்து பாடுவேன். அப்போல்லாம் எனக்குள்ள ஒரு பெரிய ஆறுதல், என் இருதயத்தை நிரப்பினதை நான் உணர்ந்திருக்கேன். இப்போவும் அந்த பாடல்களை சில நேரம் கேட்பேன். இப்போல்லாம் கர்த்தருடைய பிள்ளையாய் நாம் இருக்கிறோம், அழுமூஞ்சி பாட்டாக பாடக்கூடாது, துதியின் பாடல்களை கேட்கணும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். தனி ஜெபத்தில் நம்ம அநேக பாடல்கள், அருமையான பாடல், திருப்பாதம் நம்பி வந்தேன், கர்வாரி சிலுவையின் பாடல்கள், அநேகம் பாடல்கள் உண்டு. சாரல் நவ்ரோஜி சகோதரி அவங்க பாடின பாடல்கள், அநேகம் பாடல்கள். அருமையான சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் பாடின பாடல்கள், அதெல்லாம் தனி பாடலில் பாடின ரொம்ப அருமையான பாடல்கள். நம்ம ஏன் குரூப்பில் ஃபாதர் பெர்க்மேன்ஸுடைய பாடல்கள் பாடுறோன்னா, எல்லாராலையும் ஈஸியாக புரிஞ்சு கொள்ளக்கூடியது, அதனுடைய அர்த்தம் விளங்கும், அந்த ராகம் ரொம்ப சீக்கிரமாக நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் நம்ம அந்த பாடல்கள் பாடுகிறோம். அருமையான பாடல்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாத. ஒருவேளை உனக்கு நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறாங்களா, பரவாயில்ல, தாங்கிக்கோ. ஏற்ற காலத்தில் நீ எதை விதைச்சியோ அதை நீ அறுப்ப, அவங்க எதை விதைச்சாங்களோ அதைத்தான் அறுக்க போகிறாங்க. அதனால் தொய்வு வேண்டாம், சந்தோஷமாயிரு, எழுப்பி செயல்படுன்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாள் சகோதரிகளுடைய ஒரு ஸ்பெஷல் தினம். சகோதரிகள் எல்லாம் என்ன செய்வாங்க, சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு அந்த ஆலயத்திற்கு 11 மணினா 10:30 மணிக்கெல்லாம் போய் உட்கார்ந்து தங்களுடைய கண்ணீரை தேவபாதத்தில் ஊற்றுகிற பிள்ளைகள் இன்னும் இருக்கிறாங்க. அப்படி நாளை விசேஷித்து கொண்டு ஒரு சிலர் இன்றைக்கே நாளைக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் கூட ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு ரொம்ப சிம்பிளாக அருமையாக தேவ பிரசன்னத்தோடு போய் ஆலயத்திலே கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் திரும்பி வர ஆசையோடு இருப்பாங்க. அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு இது ரெக்கார்டிங் இருக்கிறதுனால நாளைக்கு என்று சொல்லுகிறேன்.
நாளைக்கு என்று சொல்லும்போது வெள்ளிக்கிழமை பெண்கள் உபவாச நாள் எல்லா இடத்துலையும் நடக்கும், எல்லா சபைகளையும் உண்டு. தேவனை அறியாத பிள்ளைகள் கூட வெள்ளிக்கிழமை நாட்களில் செவ்வாய்க்கிழமை நாட்களில் விரதம் இருப்பாங்க. அவங்க எவ்வளோ பக்தியாய் தேவனை தேடுறாங்க. எத்தனையோ ஆண்டவரை அறியாத பிள்ளைகள், பல மார்க்கத்தை சார்ந்த பிள்ளைகள் கூட அப்படி இருக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி தேவனை அறிந்த பிள்ளைகள் எவ்வளோ நம்பிக்கையோடு நம்ம கர்த்தரை தேடணும். அவர் எவ்வளவு நல்லவர், நாம் அறிந்திருக்கிறவர், பதில் கொடுக்கிறவர், உயிரோடு இருக்கிறவர். அடுத்தது பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு விசுவாசம் இல்லைன்னா தளர்வு தான், தொய்வு தான், சோர்வு தான் நம்முடைய இருதயத்தில் வரக்கூடும். வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 27:11 முதல் 24, கர்த்தாவே மது வழி எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவையான பாதையில் என்னை நடத்தும், என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதையும், பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீர்கிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். இந்த கடைசி காலங்களில் பார்த்திங்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கணும். யாரெல்லாம் தொட்டால் சுருங்கி மாறி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வார்த்தைகளே போதும். பெரிய பாவத்தில் உழவைக்க வேண்டாம், புகழ் உச்சியில் ஏற வேண்டாம், பணம் கொடுத்து அவங்கள தன் வசப்படுத்த அவசியம் இல்லை. எதுக்கும் மயங்க மாட்டாங்க. அவங்களுக்கு போதும், ஒரு சின்ன சொல் போதும். தொட்டால் சுருங்கி மாறி உடனே அப்படியே ஆயிடுவாங்க, மூட் அவுட் ஆயிடுவாங்க. இதை தெரிஞ்சு தான் பலருக்கு எப்படி வருது, இந்த சோதனைகள் வந்து கொண்டே இருக்குது. ரொம்ப நெருங்கின சர்க்கிளில் தான் அது வரவே செய்யும். அப்போலாம் நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரே, இந்த எதிராளிகளாக இருக்கிறாங்களே, பொய் சாட்சிக்காரெலாம் இருக்கிறாங்களே, சீருக்கிறாங்களே, இவங்க நிமித்தமாக என்னை செவையான பாதையிலே நடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே கூட குற்றச்சாட்டு சமத்தணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் கிடைக்கவே இல்லை. முடிவாக பொய் குற்றச்சாட்டுகளை சாட்டும்படி சிலரை ஏற்படுத்தி தான் அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்தாங்க. இன்றைக்கி ஒருவேளை நம்மளை சுற்றி இப்படிப்பட்டவர்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் நம்முடைய நீதி இருக்கிறது. அவர் நீதி சரி கட்டுகிற ஒரு தேவன். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நானும் ஜீவனுள்ளோரே தேசத்திலே கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். என் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலேயே என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி எனக்கு உண்டு, என் குடும்பத்திற்கு உண்டு, என் பிள்ளைகளுக்கு உண்டு, இந்த ஊழியத்திற்கு உண்டு, எங்கள் ஊழியத்தில் உண்மையாக இணைந்து செயல்படுகிற பிள்ளைகளுக்கு உண்டு. யாரெல்லாம் இந்த லிங்கில் இணைந்து எங்களோட ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்கள் எல்லாருக்காகவும் கூட. அப்போது தேவனிடத்தில் நம்பிக்கை உண்டு. இந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு இல்லாதிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. சொல்லிக்கொள்ளுங்க, இருதயத்தோடு பேசிக்கொள்ளுங்க. அது நல்ல ஒரு அனுபவம். நம்மளோட பேசுகிறது, என் ஆத்துமாவை கூட நான் பேசுகிறது இன்பமான அனுபவம். நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு அது இன்பமான அனுபவம். அடுத்ததாக பார்க்கும்போது சங்கீதம் 28:6 முதல் 9 எப்போ நம்ம இருதயம் தொய்ந்து போகாமல் இருக்கும் தெரியுமா? தேவனை துதிப்பதையே நம்முடைய வழக்கமாக கொண்டுட்டோம்னா. இன்றைக்கி ஒரு சகோதரி சொன்னாங்க, 6 மணி அளவுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து துதிப்போம். 6 to 7 வெறும் பாடல் பாடி தேவனை துதிப்போம். ஏன்னா ஒரு நாளில் எவ்வளோ மணி நேரம் ஜெபிக்கிறோம், அழுகிறோம், உபாசிக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். ஆண்டவரே என்ன தடை சொல்லுங்கள், நான் சரிப்படுத்துகிறேன்னு சொல்கிறோம். அந்த பக்கமும் போய் பார்க்குறோம். எப்படி அந்த மண்ணில் விதையை விதைச்சிட்டு அதை தோண்டி பார்க்குறது போல் சம்மந்தப்பட்ட பிள்ளைகளோடலாம் பேசி பார்க்குறோம். ஒன்றும் நடக்கலை. அப்போ சோர்ந்து போகாதபடிக்கு தினமும் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நம்ம ஒரு குழுவாக சேர்ந்து துதிப்பதை வழக்கமாக கொண்டு இருக்கிறோம். அதில் ஒரு சகோதரிக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்னென்னா இது துதிச்சு மட்டும் என்ன நடக்க போகுது அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என் பிள்ளைகள் வீட்டில் இருக்கும்போது அதிகமாக என் பிள்ளைகள் அந்த டைம் வரலையேன்னு நான் ரொம்ப சின்ன பிள்ளைகளை எப்படி அவங்கள கேர் எடுப்பேனோ அதே மாதிரி நினைப்பேன். ஃபோன் பண்ணி பார்ப்பேன், அவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். அம்மா என்ன நாங்கள் சின்ன பிள்ளைங்களா, ஏன் இப்படி நீங்கள் எங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்குறீங்களே அப்படி சொல்லுவாங்க. அப்போ தான் ஒரு நாள் ஆண்டவர் பேசினார், ஓ ஏன் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற, என்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டல,
இப்போ நீ என்னை ஆராதித்து துதி மகளே அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு நான் துதிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு வரைக்கும் துதிக்கிறேன். ஒரு சில நாள் ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டேன். ட்ராவல்னால் நான் பெரிய இதுலேயும் போகலை, சும்மா காரில் தான் போனால் கூட அது கொஞ்சம் வெயிலுக்கு முடிய மாட்டேங்குது. அப்போ அந்த நேரத்துலலாம் தவிர ஒரு சில நாள் தவிர எல்லா நாளும் நாங்கள் சேர்ந்து துதிக்கிறோம். அப்படி இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு சகோதரிக்கிட்ட ஆண்டவர் 6 மணி வேலைக்கு அது படுத்து வீட்டில் தூங்கிட்டு இருந்த நேரம் ஆண்டவர் வந்து கண்ணு மேலேயே கை வச்சு நல்லா கசக்கி அதுக்கப்புறம் எழுப்பி நிறுத்தி விட்டாராம். அதோடு எங்கே தூங்குவாங்க அவங்க? நான் சொன்னேன், கர்த்தர் உங்களை இந்த துதி நேரத்தில் துதிக்கணும், நீ எழுந்து துதின்னு சொல்கிறாரு, அதுதான் உங்களுக்கு இது விளக்கம் அப்படி சொன்னேன். இப்போ இன்றைக்கி ஆண்டவர் பார்த்தீங்களா தட்டி எழுப்பி கிருபையை தர்றதில் அவரை மாதிரி யார் உண்டு? இன்றைக்கி யாராவது நமக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்கன்னா பார்த்துட்டே இருப்பாங்க, 4 பேர் பார்க்குறாங்களா அப்போ கொடுக்கலான்னு. தன்னுடைய தயாளத்தை பிரசித்திப்படுத்துறதுக்கு ஜனங்கள் வந்து யோசிப்பாங்க. ஆண்டவர் அப்படி கிடையாது. சீக்ரெட்டாக வராரு. எழுந்துரு அதிகாலையில், எழுந்துரு மத்தியான பொழுதில், ஈவினிங் எழுந்து என்னை துதி, இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணு. சில நேரம் நம்ம குடும்ப ஜெபம் பண்ணாமலே தூங்கிடுவோம். குடும்ப ஜெபத்துக்கு யார் வராங்க? எல்லாருக்கும் ஒரு வேளை திருமணம் முடிச்சிருக்கலாம், சில நேரத்தில் ஹஸ்பண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், லேட்டாக வர்றது வழக்கமாக இருக்கலாம். அப்போது என்ன செய்வோம் நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எல்லாருக்காக நீ திறப்பில் நில்லு, யோபு மாதிரி நீ எல்லாம் வேலி அடைச்சிட்டு நீ படுத்து உறங்குன்னு. சில நேரம் அந்த டயர்டில் கூட சில தூங்கிடுவோம். அப்போ தான் சில நேரத்தில் நமக்கு சில பிரச்சனைகள் வரலாம். இருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கிற தேவன். ஒரு நாள் அசதினால் நம்மளை என்னவோ பண்ணிட மாட்டார். கர்த்தர் நல்லவர். இருந்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு நிம்மதி. ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் என் ஆவி என் ஆத்துமா சரீரத்தை இப்படி ரத்தத்தில் கொடுக்குறேன்ப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரு வேளை உங்கள் வருகை வந்தால் உங்களோட எடுத்துக்கொள்ளப்படணும். என் காலங்கள் முடிந்து எனக்கு மரணம்னு ஒன்று வந்தால் உங்கள் ராஜ்யத்தில் கண் விழிக்கணும் அப்படி சொல்லிட்டு படுத்தா அது ரொம்ப மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம். சில நேரங்களில் நான் அப்படியும் தனியாக இருந்து ஜெபிக்க முடியல, அந்த மாதிரி ஒரு சரீரத்தில் ஒரு ஒரு பலவீனம், தூக்க மயக்கம் அப்படிலாம் வந்துச்சுன்னா நானும் இன்னொரு சகோதரியும் சேர்ந்து ஜெபிப்போம் இரவு நேரத்தில். அது ரொம்ப தெம்பாக இருக்கும். அவங்களும் என்ன மாதிரி தான், அவங்களும் துதிப்பாங்க. நாங்கள் சில பாடல்களை பாடி ஜெபிச்சு ஒரு ஷார்ட் ப்ரேயர் தான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ல, தொஞ்சு போகாமல் இருக்கணும்னா உன் இருதயம் இதையெல்லாம் நீ வழக்கத்தில் கொண்டு வந்துரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாக இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். இல்லை பார்க்கும்போது இந்த 7ஆம் வசனம், நான் ஆண்டவரை துதிக்கும்போது சகாயம் பெற்றேன். கேட்பாரா மாட்டாரா? இல்லை, கேட்டார். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். எனக்கு பலனாக இருந்தார், எனக்கு கேடகமாக இருக்கிறார். என் இருதயம் அவரை முழுக்க நம்பி இருந்தது. இயேசுவை தவிர யார் நமக்கு நல்லது செய்ய முடியும்? ஒருத்தரும் பண்ண முடியாது. நான் சகாயம் பெற்றேன், அதனால் என் இருதயம் களி கூறுகிறது, நான் பாடி பாடி அவரை துதிப்பேன். அப்போ நம்முடைய இருதயம் சோர்ந்து போகவே போகாது. தேவனை அதிகமாக அண்டிக் கொள்ள வேண்டும். உலக பிராரமாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்கள் ஆக ஆக, ஒருவேளை நம்ம பிள்ளைகள் படிக்கிறதுக்கோ ஒரு காலேஜில் சேர்னா கூட சில இடங்களில் அட்மிஷன் அந்த ஹாஸ்டலில் இருந்தால் தான் கொடுப்பாங்க. அப்படிலாம் கூட ஒரு வேளை நம்மை விட்டு சில காலங்கள் பிரிந்து போயிருக்கலாம். சில பேர் கல்யாணம் முடிக்கும்போது அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போகலாம், படிப்பு நிமித்தமோ வேலை நிமித்தமோ ஏதோ ஒரு காரணம். இப்போ அந்த நேரத்திலலாம் நாம் அதிகமாக யார் அண்டிக்கொள்ள வேண்டும்? தேவனை அண்டிக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 73:24 முதல் 28 சொல்லுகிறது, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலம். நான் உமது கிரியைகளெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய தேவன் மேலே என்னுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். துதிக்கணும்.
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உம் ஆலோசனைப்படியே என்னை நடத்துவீர், முடிவிலே மகிமையிலே என்னை ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் தான் என் பங்கு. பூலோகத்தில் பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு யாருமே இல்லை, பரலோகத்தில் உண்மை இல்லாமல் வேறு நம்பிக்கை இல்லை, நீங்கள் தான் வழி சத்தியம் ஜீவன் என்னை கொண்டு செல்கிறவங்க நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். அதனால் உண்மை விட்டு தூரமாக போன நாசம்தான். உண்மை அண்டி கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. இப்போ எவ்வளோ நம்ம அண்டி கொள்ளுகிறோம் அத்தனையும் நினைச்சு பார்க்கணும். ஆண்டவர் என்ன விசாரிக்கிறாரே, ஏன் தொஞ்சு போகணும்? பூமியை வானத்தையும் நட்சத்திரங்களையும் சந்திரனையும் அழகாக ஸ்தாபித்த, அழகாக உண்டாக்கின தேவன், வார்த்தையினாலேயே படைத்த தேவன். சங்கீதம் 8:3-4 வாசிக்கிறோம், என்னையும் விசாரிக்கிறதுக்கு நீர் எம்மாத்திர ஆண்டவரே. அந்த ஒரு எண்ணம் நமக்கு வேணும். சங்கீதம் 65:9-13 கூட வாசிக்கிறோம், ஆண்டவரே நீர் என்னை விசாரித்து, பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சி தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் மிகவும் செழிப்பாக்குகிறீர். ஒவ்வொரு நாளும் செழிப்பு தான். எதுக்காக? நமக்குள் எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக. அப்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அந்த நிலத்தை விசாரிக்கும் போதே வரப்புகள் தணியத்தக்கதாக படைசால்களுக்கு தண்ணீர் எடுத்து மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதித்து கொடுக்கிறவர். அது முழுவதும் நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள். சங்கீதம் 140:12-13 கூட நம்ம வாசிக்கும்போது, சிறுமியானவர்களின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் விசாரிப்பார், நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதானே ஒரு நாள் பரலோகத்துக்கு போக முடியும். சில பேருக்கு அல்லேலியா அப்படின்னாவே அலர்ஜி. ஏன் அல்லேலியா சொல்கிறீங்க, ஏன் சத்தமாக பாடுறீங்க, சத்தமாக ஏன் ஜெபிக்கிறீங்க? பொதுவாக அது ஒவ்வொருடைய வழக்கம். சைலண்ட்டாக ஜெபிக்கிறது என்னுடைய வழக்கம். ஆனால் சபைக்கு போகும்போது என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்ம லீட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் அவங்கள சத்தமாக, அநேகருக்கு வீட்டில் ஜெபிக்கிறதுக்கு முடியாது. ஆலயத்தில் நம்ம ஏசி போட்டுட்டு டோரெலாம் ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே உட்காந்து யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் எல்லாத்தையும் குறைச்சி வச்சு நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். அங்கே ஒரு இடம்தான் அவங்க மனம் விட்டு வாய் திறந்து பாடவே முடியும். அப்போ அந்த இடத்துல சத்தமாக பாடுறாங்க, சத்தமாக ஜெபிக்கிறாங்க. ஒருத்தர் சத்தம் இன்னொருத்தருக்கு கேட்டால் தானே அவங்க ஆமேன்னு சொல்லுவாங்க. தவறாக இருந்தால் தப்புன்னு நினச்சிட்டு அமைதியாக இருப்பாங்க. அதனால்தான். மற்றபடி நம்முடைய வசதி வாய்ப்பு பொறுத்து நம்ம வீட்டில் யாருமே இல்லைன்னா சைலண்ட்டாகவே ஆண்டவரை துதிக்கலாம், ஸ்தோத்திரிக்கலாம், எப்போதும் செய்யக்கூடியது. இப்படி ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கும்போது, ஒரு கேங், ஒரு கூட்ட ஜனங்களை நடத்தும்போது அவங்க தானே சத்தம் போட வேண்டியிருக்கு. பிறரும் உற்சாகப்படுத்தி அவங்களும் சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து கர்த்தரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், சத்தமாய் ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் சைலண்ட்டாக ஒப்பு கொடுக்குற நேரங்களும் உண்டு. கர்த்தர் எல்லாரையும் அங்கீகரிக்கிறார். நல்ல தேவன். நம்ம யாருக்கும் இடரில் இல்லாதபடி எது செஞ்சாலும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனே, இந்த நாளில் கூட இந்த அதிகாலை பொழுதில் பெண்கள் அநேகர் தங்களை ஆயத்தப்படுத்தி ஆலயத்துக்கு போக காத்திருக்கிற இந்த வேளையில் என் ஆண்டவரே, அவருடைய உள்ளத்தின் சோர்வுகளை மாற்றும், கலக்கங்களை மாற்றும், கலக்கங்களை மாற்றும், குழப்பங்களை மாற்றும், சோர்வுகளை மாற்றும், பலவீனங்களை மாற்றும், துதிக்க முடியாத தடைகளை மாற்றும், பலத்தினால் இடைக்கட்டி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை மான்கால்கள் போல் அவர்களுக்கு கொடுத்து காண்ட மிருகத்துக்கொத்த பலனோடு கூட இன்று தமது ஆலயத்துக்கு கடந்து செல்லவும், உபவாசித்து ஜெபித்து ஆண்டவரே குடும்பங்களை கட்டி எழுப்ப, ஊழியங்களை கட்டி எழுப்ப, அநேகருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும் கருவிகளாக ஒவ்வொருவரையும் பயன்படுத்த ஜெபிக்கிறேன். பூமியில் உள்ள சகல வம்சங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள இருப்பார்களாக. எந்த தேசத்தில் இருந்தாலும், நாட்டின் எந்த பகுதியில் இருந்தாலும், எந்த மொழியை சார்ந்துள்ள இருந்தாலும், அப்பா எல்லாரையும் அணைத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், உயர்ந்த அடைக்கலத்திலே வையும். பிள்ளைகளுக்கு நீர் சமீபமாக இருக்கிறதை அவர்கள் உணரும்படி செய்யும், பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும். வருகை மட்டும் இவர்களை ஆண்டவரே அப்பா இவள் இருக்க உமக்கு சித்தமாக இருந்தால் உங்களுடைய வருகை சீக்கிரமாக இருக்குமே. ஆனால் ஒவ்வொருவரையும் தற்காத்து கொள்ளும். தனித்தனியே குடும்பங்களாய் ஆசீர்வதியும். உலக தேவைகளுக்காக வருத்தப்படாதபடி வெளிச்சத்தினால் நிரப்பும். பரலோக பொக்கிஷங்களை பிள்ளைகளுக்கு இந்த பூமியில் கொஞ்சம் அனுபவிக்க தந்தரலும். ஆசீர்வதியும்.
எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.